ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் பார்க்க போகிறோம். என்னென்னா, இது வந்து மாடல் ஓப்போ a5s. சரியா? இதில் என்ன கம்ப்ளைண்ட்னா, சார்ஜ் போடும்போது பேட்டரி எரர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் காட்டுது. நம்ம சார்ஜ் போட்டு காட்டுறேன். இந்த கம்ப்ளைண்ட் நிறைய பேர் அட்டன் பண்ணியிருக்கலாம். ஒரு சில பேருக்கு இது தெரியாமல் இருக்கும். சார்ஜ் குத்திட்டேன். இப்போ என்ன எரர் வருதுன்னு பாருங்கள். சார்ஜ் எரர் அப்படிங்கிறது வருது. இது ஆனில் வச்சு நம்ம சார்ஜ் ஏற்றினாலும் இதே எரர் தான் காட்டுது, ஆஃபில் வச்சு ஏற்றினாலும் இதே எரர் தான் காட்டுது. ஓகேயா? ஆனால் நம்மளோட டிசி மீட்டரில் வந்து கரெக்டான ஆம்பியர் காட்டுது. கொஞ்சம் நேரம் கழிச்சு 0 ஆகிடுது. ஓகே, 0 1.6 ஆம்ஸில் அது மாறி மாறி சார்ஜ் எடுக்குது. ஆனால் பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. இந்த சார்ஜ் எரர்லேயே தான் நிற்கிது. ஓகேயா? ஸோ இதில் வந்து நிறைய சொல்யூஷன்ஸ் வந்து எப்படி போட்டிருந்தாங்கன்னா, பேட்ரி கான்டாக்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணால் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்யூஷன் போட்டிருந்தாங்க. பேட்ரி கான்டாக்டு, அப்புறம் இதில் உள்ள இது நல்லா க்ளீன் பண்ணி போட்டாச்சு. இந்த ஐசி கூட ஓப்பன் பண்ணி நம்ம பின்னாடி அந்த ஐடி லைனை புறாமே எல்லாமே க்ளீன் பண்ணி போட்டாச்சு. அப்படியும் இந்த எரர் வந்து சரியாகலை. கடைசி எப்படி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா, இதுக்குள்ளே பேட்டரியை வந்து மாற்றினா ரெடி ஆகிடுச்சு. ஓகேயா? ஸோ இது யாருக்காவது இந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பேட்ரி மாற்றி பாருங்கள். ஓகேயா? போர்டில் ஒர்க் பண்ணுறதை விட ஃபஸ்ட்டு நம்ம பேட்ரி மாற்றி பார்த்தீங்கன்னா, இதான் அதுக்குள்ளே பேட்ரி. புது பேட்ரி வாங்கியிருக்கிறேன். ஓகே, அது வேறு பேட்டரி போட்டாச்சு. இப்போ நம்ம சார்ஜ் போட்டு பார்க்கலாம். இப்போ அந்த எரர் வருதா அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள் சார்ஜ் ஏறுது. ஸோ இது போல் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சார்ஜ் எரர் வந்துச்சுன்னா பேட்டரியை மாற்றி பாருங்கள். ஓகே, பேட்டரி மாற்றிங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்டு ரெடியாக வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.